இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா தினந்தோறும் பல பகுதிகள முன்னேறிட்டு இருக்காங்க. அதுல பல செட்டில்மென்ட்ஸ் அதாவது வில்லேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பலதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா டொனஸ்க் பகுதிகள்ல. டொனஸ்க் பகுதிகள்ல இருக்கக்கூடிய பன்கோவ்கா அப்படின்ற ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. எப்படி நாங்க ஸ்ட்ராங் பண்ணோம், எப்படி அட்டாக் பண்ணோம், அதுக்கப்புறம் வீரர்கள் எப்படி போனாங்க, அதுக்கப்புறமா இப்ப எப்படி அந்த பகுதியில நாங்க புடிச்சிருக்கோம், எந்த பகுதி வரைக்கும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அப்படின்னு ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. வாடிக்கையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதில நம்ம எப்பவுமே கட் பண்ணி அந்த ஃபிளாக் ரைஸ் பண்ணக்கூடிய அந்த பகுதி மட்டும் தான் போடுவோம். ஸோ இது போல ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யா ஊடுருவி போய் அந்த க பகுதிகள அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இது போல அமெரிக்காவோட கம்பெனி மேல அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இந்த ஜக்கார்பேட்டியா ஓப்லாஸ்ட்ல நம்ம கூட தெளிவா பேசியிருப்போம். ஸோ என்பிசில வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விகள் கேட்டிருக்காங்க. லாவ்ரோ அவர்கள்கிட்டயே இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவதுங்க காஃபி மிஷின் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கும்போது, காஃபி மிஷின் தெரியுதுன்றதுக்காக, அங்க காஃபி மிஷின் தான் செய்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது எலக்ட்ரானிக்ஸ் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. எங்களுக்கு உளவு தகவல்கள் தெளிவா இருக்கு. எங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆதாரங்கள் இருக்கு. எங்களோட இன்டெலிஜென்ஸ நாங்க ஹெவியா நம்புறோம். எங்களுக்கு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு. ப்ராப்பரான இன்டிமேஷன் விஷயங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அத அடிச்சிருக்கோம். நாங்க ஒரு இடத்த அடிக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு அது ராணுவம் பயன்படுத்தியிருக்கும். இல்ல ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள தயாரிச்சிருப்பாங்க. இல்லையா, ராணுவத்துக்கு வேணுங்கிற விஷயத்த பதுக்கி வச்சிருப்பாங்க. இது போல விஷயங்கள தான் நாங்க அடிப்போம். உக்ரைனுக்குள்ள எங்க இருந்தாலும் நாங்க அடிப்போம். அப்படிங்கிற லாவ்ரோ அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறார். இதுல இன்னொரு விஷயம், ஏங்க யுஎஸ்எஸ்ஆர்ன்னு சொல்லி போட்டு அலாஸ்காக்கு வந்திருந்தீங்களே, நீங்க என்னங்க யுஎஸ்எஸ்ஆர் ரிவைவ் பண்ணணும்னு நினைச்சு நீங்க என்ன போட்டு வந்தீங்களா? அப்படிங்கிற போல என்பிசி தரப்புல கேட்டுக்கிறாங்க. அதுக்கு லாவ்ரோ அவர்கள் தரப்புல என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஏங்க நான் பொறந்தது யுஎஸ்எஸ்ஆர். நாங்க சோவியத் யூனியன். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? அதாவது எப்படி சொல்றது? இப்போ ஒரு பொறந்த ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வேற ஊருக்கு போயிட்டோம். அந்த ஊர்ல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் பொறந்த ஊர் அப்படிங்கிறது போல ஒரு பற்று இருக்கும் இல்லையா? அப்படித்தானே தவிர மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, அத திருப்பி உருவாக்கணும் அப்படிங்கிற போல எண்ணம்லாம் யாருக்கும் கிடையாது. அது சொல்லிட்டு இருக்கிறவங்க எப்படி வேணா சொல்லிட்டு இருக்கலாம். எங்களுக்கு பல பழைய மெமரி அது. நான் பொறந்த நாடு யுஎஸ்எஸ்ஆர். ஸோ அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரிமெம்பர் பண்ணேன். மத்தபடி எதுவும் கிடையாது. அதனால நான் வந்து சும்மா மிலிட்டரி அனுப்பிச்சு எல்லா பக்கமும் சண்டை புடிச்சு எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் என்னோட எண்ணம் கிடையாது அப்படிங்கிறது போல லாவ்ரோ தரப்புல ஸ்டேட்மெண்ட் கிளியரா இருக்கு. சரி ஓகே. வான்ஸ் அவர்கள் பார்த்தாச்சு, லாவ்ரோ அவர்கள் பார்த்தாச்சு. அடுத்து ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட வரும். உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள். அதாவது துருஸ்பா பைப்லைன் இந்த பைப்லைன் மூலியமா தான் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பைப்லைன். இது வழியாக தான் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியாக்கெல்லாம் ஆயில் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆயில் பைப்லைன் அது. ஸோ அந்த பைப்லைன் மேல அட்டாக் நடத்தியிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் நகைச்சுவா பேசியிருக்கிறார். இந்த இண்டிபெண்டன்ஸ் எப்போ பேசிட்டு இருக்கும் போதே, அதாவது ரஷ்யா வந்து டைரக்டா லிங்க் ஆயிருக்காங்க ஹங்கேரியோட நிலைப்பாடுல. அதாவது உக்ரைன் EU அக்சஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தடை போடுறது ஹங்கேரி. அதனால பிரெஞ்ச் அந்த பிரெஞ்சுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா கொளுத்தி போட்டிருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் கொளுத்தி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் நகைச்சுவா பேசுகிறார். அவர் சொல்லக்கூடிய எக்ஸாக்டான வேர்டு என்னன்னா, உக்ரைனியன்ஸ் ஆல்ரெடி லிட் அ ஸ்மால் ஃப்ளேம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹங்கேரி அப்படிங்கிற சொல்கிறார். அதாவது நட்புக்கு நடுவில் சிறுசா பத்தி போட்டிருக்கோம் அப்படிங்கிட்டு இருக்காங்க. யாருக்கு நடுவில்? ரஷ்யாக்கா ஹங்கேரிக்குமா இல்ல யூரோப்பியன் யூனியனான ஹங்கேரிக்கும் உக்ரைனுக்கு நடுவுலையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க அமெரிக்கா வந்து பேன் பண்ணிட்டாங்களாமே, அமெரிக்காவோட ஆயுதங்கள், அட்டாக்கம்ஸ் மிசைல்ஸ் இது போல விஷயங்கள்லாம் பயன்படுத்தி ரஷ்யாவோட எல்லை பகுதிகளுக்குள்ள தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்களாமே, அது உண்மைங்களா அப்படிங்கிற கேட்கும்போது, ஏன்னா அப்படித்தான் சொன்னதா செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது போல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அது போல எதையும் நாங்க பேசவும் கிடையாது, டிஸ்கஷனும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, நாங்க எங்க நாட்டில் தயாரிக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ஆயுதங்கள், டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லாங் ரேஞ்ச் ஆயுதங்களை பயன்படுத்தி தான் ரஷ்யாவோட பகுதிகளை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. ரெண்டாவது எங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணவும் முடியாது. அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிக்கிறார். இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ளேயும் இருக்கு. அதாவது பிரச்சனை, அதிகப்படியான இழப்புகள், உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றார்.
அப்போ ஒண்ணு ஆல் ஃபார் ஆல்ன்ற இதுல எவ்வளோ பேர் தான் ரஷ்யா வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. குடுங்க எங்ககிட்ட எவ்வளோ ரஷ்ய வீரர்கள் இருக்கிறாங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு ஆல் ஃபார் ஆல்னாலும் 1:1 ரஷ்யா கேட்குற மாதிரி 10,000 பேர் இருக்காங்கன்னா 10,000 பேர்த்து கொடுத்துட்டு 10,000 பேர் வாங்கிக்க வேண்டியதானே. அதுவே ஆல் ஃபார் ஆல் மாதிரி ஆயிடுது இல்லையா அப்படிங்கிற உள்ள ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ கூட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வெறும் 140 பேர் தான் விடுதலை கிடைச்சி வந்துக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்களேன். இன்னும் நிறைய பேர் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க உக்ரைனியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் தொடர் தாக்குதல்னால அதிகமான உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு. ஆளுகளை வம்படையா பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல காரணங்கள் இருக்கனால சீக்கிரமா பேச்சுவார்த்தையை முடிச்சு சட்டுப்புட்டு பிரச்சனையை முடிக்கலாமா இல்லையா? ட்ரம்ப் அவர்களே பேசி ஒரு விஷயத்துக்கு இறங்கி வராங்க. அந்த டேர்ம்ஸு கூட உக்ரைன் ஒத்துக்கலினா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்கா வெறுத்து உக்ரைன் நீங்களாச்சு யூரோப்பியன் ஆச்சு நீங்களே பார்த்துக்கன்னு அமெரிக்கா வெளியே வந்துருவாங்களா? இதைத்தான் நம்ம பல காலமாக சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் நடக்க போதா அப்படின்ற கேள்விகளும் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ இப்போ கனடாவோட பிரைம் மினிஸ்டர் நேராக வந்து பார்த்தீங்கன்னா கார்னி அவர்கள் உக்ரைனுக்கு வந்துக்கிறார். வந்துட்டு பேருங்க விசிட் போக முடியுமா? உக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்துக்கிறாரு. 24 ஆகஸ்ட் உள்ள வந்து நின்று பேசிக்கிறார். பல விஷயங்கள் பேசிக்கிறாரு. எய்டுகள் கொடுக்க போகிறோம். திருப்பி எய்டு மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு உக்ரைனுக்கு. அதாவது $700 மில்லியன் அளவுக்கான எய்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ டோட்டலாக எல்லாம் ட்ரோன் சப்ளைஸ், அம்யூனிஷன் சப்ளைஸு, ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது $1 பில்லியன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எய்டு பேக்கேஜ் வருது. ஸோ சமீப காலமாக திரும்பி உக்ரைனுக்கு பலரும் எய்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனை எப்போ தான் முடியும் அப்படின்ற கேள்விகள் வருது. 6 மாதத்துக்கு $1 பில்லியன் எய்டு வருதா? ஒரு நாடுகளும் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது போல இருக்கு. அது கூடவே அமெரிக்காவோட ஸ்பெஷல் என்வாய் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குன்னு அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்களே கெய்த் கெலாக் அவர்கள், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. ஆர்டர் ஆஃப் மெரிட்ன்ற அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்துக்கிறார். ஆனால் இதே ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் இருந்திருந்தாருன்னா ஊருக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டார். ஏன் இவரை மட்டும் சேர்த்திக்கிறாருன்னா சாங்ஷன் பேக்கேஜ் கொண்டு வரலான்றதுக்காக அமெரிக்காவில் எடுத்து சொன்ன ஒரு கெலாக் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ஃப்ரண்ட் லைன் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிற மாதிரியே ஃப்ரீஸ் பண்ணணும், கான்ஃப்ளிக்டை ஃப்ரீஸ் பண்ணணும், சீஸ்ஃபயர் கொண்டு வரணும் அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட ஒத்து போகிறதுனால கெலாக் அவர்களுக்கு இது போல ஒரு அவார்டு கிடைச்சிருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனை இன்னொரு 6 மாதம் இல்லை இன்னொரு 1 வருஷத்துக்கு இழுத்துருவாங்க அப்படிங்கிறத தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பெரும் பிரச்சனையாக மாறுது அப்படின்னா பல நாடுகளுக்கும் சிக்கல் தான். ஸோ இந்த சிக்கல்லேருந்து பல நாடுகள் எப்படி தப்பிச்சு வராங்கன்றதை வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.